எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். தங்கம் விற்கும் விலைக்கு தங்கம் வாங்குவது என்பது மிகவும் அரிதாகி போய்விட்டது. தங்கத்தின் மீது பிரியம் கொள்ளாதவர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தங்கத்தை பெரிதான நினைப்பவர்கள் உங்கள் வீட்டில் தங்கம் மென்மேலும் பெருக உங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை வைத்து சுவாமி படங்களுக்கு இதை மட்டும் செய்யுங்கள். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொன் ஆபரணங்கள் வெறும் நகைகள் மட்டுமல்ல, அது உங்கள் செல்வமாகும். நம்மிடம் இருக்கும் செல்வம் மகாலட்சுமிக்கு இணையானதாகும். குண்டுமணி அளவாவது வீட்டில் தங்கம் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளனர். எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஒரு வீட்டில் குண்டுமணி தங்கம் இருந்தால் போதும், மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வாள். அப்படி நம்மிடம் இருக்கும் தங்க நகைகளுக்கு கூட தோஷம் உண்டு. நாம் அணிந்து கொண்டிருக்கும் தங்க நகைகளை சுவாமி படங்களுக்கு அணிவிக்கலாமா என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். கோவில் கும்பாபிஷேகங்களில் பூஜைகள் செய்யும் பொழுது கலசத்திற்கு தங்க வைர நகைகளை போட சொல்வது வழக்கம். பக்தர்களிடம் வாங்கிய தங்க நகைகளை கலசத்தில் போட்டு தெய்வத்திற்கு காண்பித்து விட்டு பின்னர் அவர்களிடமே கொடுப்பதை நாம் கவனித்து இருப்போம். இப்படி நம்மில் இருக்கும் தங்க நகைகள் இறைவன் திருவடியில் சென்று வரும் பொழுது மென்மேலும் நமக்கு தங்க நகைகள் பெருகும் என்ற ஐதீகம் உண்டு. அப்படி நாம் செய்யும் பொழுது தோஷம் நீக்க அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்க தோஷம் நீங்க கலசத்திற்குள் தண்ணீருடன் பன்னீர் சேர்த்து சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் போடுவார்கள். பன்னீரும் மஞ்சளும் சேர்ந்து இக்கலவையில் தங்கத்தை போடும் பொழுது தங்க தோஷம் நீங்குவதாக ஐதீகம். எனவே நாம் ஏற்கனவே அணிந்திருந்தாலும் அந்த நகைகள் தோஷம் நீக்கப்பட்டதால் இறைவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தோஷம் நீங்காமல் தங்கத்தை அணிய அல்லது அணிவிக்கக்கூடாது. நீங்கள் இரவலாக கொடுக்கும் தங்க நகைகளில் கூட தோஷம் உண்டாகும். ஒருவர் போட்டுக்கொண்ட பின் இன்னொருவர் அதை அப்படியே போட்டுக்கொள்ளக்கூடாது. தோஷத்தை நீக்கிவிட்டு பின்பு நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நாம் தங்க நகைகளை அணிந்து இருக்கும் பொழுது நம் உடலில் இருந்து வரும் வியர்வை துளிகள் நகைகளில் சேர்ந்து தோஷத்தை உண்டாக்குகிறது. எனவே தங்க நகைகளுக்கு இதுபோல் தண்ணீரில் சிறிதளவு பன்னீரும் கஸ்தூரி மஞ்சளும் கலந்து அதில் தங்க நகைகளை போட்டு எடுத்து மீண்டும் பயன்படுத்துவது நல்லது. இதே முறையில் நம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் சுவாமி படங்களுக்கு தங்க நகைகளை அணிவிக்க தங்கம் மென்மேலும் பெருகும். அந்த சுவாமி படங்களுக்கு அனுபவிப்பதற்கு முன்பாக பன்னீரும் மஞ்சள் தூளும் சேர்ந்து தங்கத்தை நன்றாக கழுவி விட்டு தோஷம் நீக்கிவிட்டு அதை சுவாமி படங்களுக்கு அணிவியுங்கள். இல்லை, நான் சுவாமி படங்களுக்கு அணிவிக்கவில்லை என்று நினைப்பவர்கள் சிறிய கலசத்தில் உங்களிடம் இருக்கும் நகைகளை போட்டு சுவாமி படங்களுக்கு முன்பு வைத்து பூஜை செய்து அதன் பிறகு எடுத்து நகை வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம். படங்களுக்கு அணிவிக்க நினைப்பவர்கள் தோஷத்தை நீக்கிய பின்பு தாராளமாக சுவாமி படங்களுக்கு ஆரம், செயின் போன்றவற்றை போட்டு பூஜைகள் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கும் தங்க நகைகள் பன்மடங்கு பெருகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.